ஹாய் ஹலோ வணக்கம். மறுபடியும் இன்னொரு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா வீடியோ. பட் இது வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக. அவங்க வந்து 0.868 ஜிகாஹெர்ட்ஸ்க்கு மைக்ரோஸ்ட்ரிப் பேட்ச் ஆண்டனா எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் அதே ப்ரொசீஜர் தான், ஆனால் நம்ம ஃப்ரீக்வன்சி மட்டும் மாற்ற போகிறோம். அதே மாதிரி நம்ம பிளானர் செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மில்லிமீட்டராக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. மில்லிமீட்டர் ஜிகாஹெர்ட்ஸ். மினிமம் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இப்போ 0.868 ஜிகாஹெர்ட்ஸுக்கிறதுனால நம்ம ஒரு 0.6 வச்சுக்கலாம். 0.6 அண்ட் 1 ஜிகாஹெர்ட்ஸ் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து 0.8 கிடையாது. நமக்கு ஸ்பெசிஃபிக்காக 0.68ன்றதுனால 0.68ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ். யூஷுவல் ப்ரொசீஜர் தான். நமக்கு வந்து அந்த கேல்குலேஷன்ஸ், ஃபார்முலாஸ், அப்புறம் கொஞ்சம் டிசைனில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், சின்னதாக இருக்கும். அது என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். வழக்கம் போல் வியூவில் போயிட்டு பவுண்டிங் பாக்ஸ் எடுத்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம வேல்யூஸ் பேராமீட்டர்ஸை ஃபில் பண்ணுவோம். இந்த பேராமீட்டர்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபார்முலாஸ் வச்சு ஃபர்ஸ்ட் கேல்குலேஷன்ஸ் போடணும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே கேல்குலேஷன்ஸ் சேம் தான், அந்த வேல்யூஸ் மட்டும் மாறி இருக்கும். இது வந்து நான் அப்படியே ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அங்கே என்ட்ரு பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டோடைய லென்த்து வந்து இந்த இடத்துல நான் ஆக்சுவலாக இங்கே பிளாங்காக விட்டுருக்கேன். இது மட்டும் இது அப்படியே கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், உங்களுக்கு வேல்யூஸ் வரும். அந்த வேல்யூஸ் வந்து என்னதுன்னா சப்ஸ்ட்ரேட் லென்த்து 92.751 mm, substrate width 115.756, patch length 83.151, patch width 106.156. அதுக்கப்புறம் thickness 0.035 and microstrip width நம்ம calculate பண்ணணும். microstrip length வந்து வழக்கம் போல SL/2 minus PL/2. ஓகே, அதுக்கப்புறம் இன்செட் லென்த் வந்து EL/3. இன்செட் வித் வந்து MW, அதாவது மைக்ரோஸ்ட்ரிப் வித் பை 4. ஓகே, இப்போ வந்து நம்ம மைக்ரோஸ்ட்ரிப் வித்தை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். ஆக்சுவலாக நம்ம போன வீடியோவில் பார்த்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹோமில் VBA மேக்ரோஸ், கால்குலேட் அனலிட்டிக் லைன் இம்பிடன்ஸ், இதில் வந்து தின் மைக்ரோஸ்ட்ரிப் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஜிகாஹெர்ட்ஸ் கொடுக்க போகிறோம், 0.868 ஜிகாஹெர்ட்ஸ், ஹைட் 1.6, அதுக்கப்புறம்
எப்சிலான் ஆர் வேல்யூ 4.3. இப்போ நம்ம இந்த வித்தை வந்து நம்ம எல்லா இது பேசிக்காக இந்த வித்து தான் எல்லாத்துக்குமே காமனாக 50 ohms வருது. 50 ohms வருது. ஸோ இதே யூஸ் பண்ணிக்கோங்க. 3.137 மைக்ரோஸ்ட்ரிப் வித்து. மைக்ரோஸ்ட்ரிப் வித்து 3.137. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம டிசைனுக்கு போயிடுவோம். ஃபஸ்ட்டு சப்ஸ்ட்ரேட்டு தான் நம்ம வழக்கம் போல தான் பண்ண போகிறோம். பிரிக்கு எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா நம்ம அந்த பாக்ஸ் போட்டு அந்த அந்த ப்ராசஸருக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக எஸ்கேப் கொடுத்தாலே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இது நம்ம கரெக்டாக வேல்யூஸ் என்ட்ரு பண்ணோம்னா அது வந்து அந்த பிளாக் வந்து க்ரியேட் ஆகிடும், அந்த பிரிக்கு க்ரியேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சப்ஸ்ட்ரேட் தான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். சப்ஸ்ட்ரேட்டுடைய லென்த்து -SL/2 to SL/2 -SW/2 to SW/2. இங்கே வந்து சப்ஸ்ட்ரேட்டோட ஹைட்டை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணலைன்னு நினைக்கிறேன். சப்ஸ்ட்ரேட்டோட ஹைட்டை நம்ம மென்ஷன் பண்ணலை. லோட் ஃப்ரம் மெட்டீரியல் லைப்ரரியில் FR4 லாஸ்ட். ஏன்னா வந்து நம்ம இது ஏன்னா எப்சிலான் ஆர் வேல்யூ வந்து நம்ம 4.3ன்னு எடுத்துக்கிறதுனால. இப்போ SH வேல்யூ நம்ம இங்கே கொடுக்கல. இப்போ நம்ம கொடுக்கலன்னா அதுவே கேட்கும். நம்ம ப்ரிவ்யூ கொடுக்கும்போது அதுவே SH வேல்யூ கேட்கும். நம்ம இங்கே கூட என்ட்ரு பண்ணிக்கலாம். இதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ இங்கே நம்ம கொடுத்துட்டோம்னாலே அது இங்கே ஆட் ஆகிடும். அதனால் பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ரிவ்யூவில் பார்த்தா நமக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம சப்ஸ்ட்ரேட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் WCS எனேபிள் பண்ணிப்போம். இப்போ WCS வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஃபேஸ்க்கு இருக்குது. இப்போது இதை வந்து நம்ம கிரவுண்டில் இப்போ நம்ம கிரவுண்டு க்ரியேட் பண்ண போகிறோம். கிரவுண்டை க்ரியேட் பண்ணுறது எப்படி பண்ணுவோம்? இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோலலாம் கீழே இங்கே க்ரியேட் பண்ணுவோம்ல, அப்போ வந்து நம்ம இந்த ஃபேஸில் கிரவுண்டு க்ரியேட் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பிக் ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸ் கொடுத்துருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மாறிடும். இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அதே மாதிரி பிரிக்கு கொடுத்துட்டு டைரெக்டாக எஸ்கேப் கொடுத்து கிரவுண்டோடைய டைமென்ஷன்ஸும் சப்ஸ்ட்ரேட்டோடைய டைமென்ஷன்ஸும் சேம். -SW/2 SW/2. திக்னஸ் மட்டும் நம்ம இதுக்கு மாற்றி கொடுக்கணும். அதே மாதிரி மெட்டீரியல் வந்து ஆஸ் யூஷுவல் காப்பர் அனீல்டு. லோட் ப்ரிவ்யூ சேம் சைஸில் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ நம்ம கிரவுண்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து பேட்ச் க்ரியேட் பண்ணலாம். பேட்ச் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபேஸ்க்கு நம்ம அந்த WCSஐ கொண்டு வந்துடலாம். அதுக்கு பிக் ஃபேஸ், இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் WCS வித் செலக்டட் ஃபேஸ். ஓகே, இப்போ வந்து மேலே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பேட்ச் க்ரியேட் பண்ணுவோம். சேம் பிரிக் எஸ்கேப் patch -PL/2 to PL/2 -PW/2 to PW/2. thickness, metal thickness, copper annealed. Preview. ஓகே, இந்த மாதிரி வருது. இப்போ நம்ம 10 GHz பேட்ச் பார்த்துருப்போம், 5 GHz பேட்ச் பார்த்துருப்போம். அதோடைய சைஸும் இதோட சைஸுமே நமக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட லென்த்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேஷனில் வந்து இங்கே வந்து 106 கிட்ட இருக்கு. நமக்கு அந்த 5 GHz பார்த்தோம்னா நமக்கு வந்து
18.428 mm தான் இருக்கும். இது ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்டனா சைஸ் வந்து ஃப்ரீக்வன்சி டிபெண்டாக இருக்கும். இப்போ அது வந்து டிபெண்ட் மீன்ஸ் இண்டிபெண்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆண்டனா சைஸ்ன்றது லேம்டா வச்சு மாறும். இப்போ நமக்கு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது லேம்டா டிக்ரீஸ் ஆகும். இந்த ஃபார்முலா வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், லேம்டா ஈக்குவல் டு C/F. இப்போ ஃப்ரீக்வன்சி நம்ம ஏற்ற ஆண்டனா சைஸ் சின்னதாகும். அதனால தான் இப்போ வந்து லார்ஜ் ஃப்ரீக்வன்சிஸை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நமக்கு ஆண்டனா சைஸ் ரொம்ப சின்னதாகவே முடிஞ்சிடும். அதனால தான் நமக்கு இங்கே சைஸ் வந்து ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கிறதுனால, அதாவது 0.8 GHzன்றதுனால நமக்கு வந்து சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. 100 அந்த ரேஞ்சில் வருது ஆண்டனா சைஸு. அதனால இதனால உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், இது கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது கரெக்டு தான். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம மைக்ரோ ஸ்ட்ரிப்புக்கு போவோம். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த WCS வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதை எப்படி பண்ணுவோம், டிரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்து எந்த டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம், U டைரக்ஷனில் PL/2 டைரக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். PL/2 ப்ரிவ்யூ. ஓகே, கரெக்டாக மூவ் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல நம்ம மைக்ரோ ஸ்ட்ரிப் வந்து உருவாக்க போகிறோம். அதே மாதிரி பிரிக்கு கொடுத்து டைரெக்டாக எஸ்கேப் கொடுத்துட்டு இந்த மாதிரி எஸ்கேப் கொடுத்து வர்றது வந்து உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு நான் அதையே ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் அதையே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எது வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து U-min இந்த இடத்துல தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா U-min வந்து நமக்கு 0லேருந்து பாசிட்டிவ் வேல்யூஸ்க்கு போகுது. மைக்ரோ ஸ்ட்ரிப்பு நம்ம டிசைன் பண்ணோம்னா அப்போது U-min வந்து 0, Umax வந்து மைக்ரோ ஸ்ட்ரிப்புடைய லென்த்து. நெக்ஸ்ட் V பாருங்க, V வந்து நமக்கு பாசிட்டிவ்லயும் நெகட்டிவ்லயும் வரணும். இந்த இடத்துல பாசிட்டிவ்லயும் வரணும், இந்த இடத்துல நெகட்டிவ்லயும் வரணும். அப்போ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போறோம். -MW/2 to MW/2. ஏன் நான் இங்க ML அதாவது மைக்ரோஸ்ட்ரிப் லென்த் டைரக்டா கொடுத்துருக்காங்க, ஏன் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன்னா எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான், இந்த பொசிஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. W வந்து மெட்டல் திக்னஸ் எல்லாம் சேம். இப்போ ப்ரிவியூ கொடுத்து பார்க்குறோம். ஓகே, மைக்ரோ ஸ்ட்ரிப் வந்து கரெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்செர்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இன்செர்ட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த WCS நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வச்சிட போகிறோம். இங்கே வச்சுட்டா நம்ம இங்கேருந்து ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதனால இதை டிரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு V டைரக்ஷனுக்கு மூவ் பண்ண போகிறோம். V டைரக்ஷனில் மூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த V டைரக்ஷனில் எவ்வளோ மூவ் பண்ணோம், இந்த மைக்ரோ ஸ்ட்ரிப் விட்த்துடைய அந்த வித்துல லென்த் பாதி, அந்த வித்துல பாதி, அப்போ சாரி லென்த்ல பாதி, அப்போ -W/2 ரிவ்யூ. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன் முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவ் போவோம். ஃபர்ஸ்ட் இந்த சைடு முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் அந்த சைடு போவோம். ஓகே, +MW/2னா பாசிட்டிவ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போறோம். கட் பண்றதுக்கு சேம் பிரிக்கு, எஸ்கேப், இந்த நேமிங்லாம் நம்ம கொடுக்கறது தான். இன்செட் 1. இப்போ இந்த இடத்துலயும் அதே மாதிரி தான். இங்க வந்து U வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ல இருக்கு, இது வந்து 0. இப்போ நம்ம நெகட்டிவ் டைரக்ஷன்ல கட் பண்ண போறோம் அப்படின்னா இதுதான் U-min, இது வந்து Umax. அப்போ Umax வந்து எனக்கு 0. U-minல நான் வந்து வேல்யூஸ் கொடுக்க போறேன். இந்த இடத்துல வந்து -insert length. இப்போ V-minக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க, இங்க வந்து 0ல இருக்கு. 0ல இருந்து நான் பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு போறேன். அப்போ எனக்கு INWன்றது வந்து எனக்கு Vmaxல கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திக்னஸ் வந்து சேம் T. இந்த இடத்துல நம்ம கட் பண்ண போறோம்ன்றதுனால இந்த இடத்துல வந்து வேக்யூம்னு கொடுக்கணும். ப்ரிவியூ கொடுத்து பார்ப்போம். ஓகே,
கட் அவே ஹைலைட்டட் ஷேப். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஒரு இன்செட் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இன்செட்டை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த WCSஐ இங்கே கொண்டு வரணும். அங்கே கொண்டு வரணும்னா விஏ வந்து மைனஸ் டைரக்ஷனில் மைக்ரோஸ்ட்ரிப் வித்துக்கு தள்ள போகிறோம். அதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் WCS கொடுத்துட்டு இதில் மைனஸ் மைக்ரோஸ்ட்ரிப் வித் லென்த்துக்கு மூவ் பண்ண போகிறோம். ப்ரிவியூ கொடுத்து பார்க்குறோம். ஓகே, இப்போ மூவ் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம இன்செட்டை கட் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் தான். பிரிக் கொடுத்துட்டு இன்செட் டு மினிமம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம் 0, மினிமம் வந்து -INL. இங்கே கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு தடவை வேல்யூஸ் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ விமின் வந்து நமக்கு இந்த இடத்துல மைனஸ்லேருந்து மேக்ஸிமம் 0 வருது. அப்போ இந்த இடத்துல வந்து -INW to 0. இது ஏன் இங்கே கொடுத்துருக்கேன்னா எனக்கு நெகட்டிவ் வேல்யூ மினிமம். ஸோ விமின் வந்து -2 to 0 வருது. ஸோ -2 to 0 போட்டிருக்கேன். அதே மாதிரி திக்னஸ்ஸு T வேக்கும் ப்ரிவியூ கொடுத்து பாருங்க. அதே மாதிரி இருக்கும். ஓகே, கட் அவே ஹைலைட்டட் ஷேப். இப்போ பேட்ச் ஆண்டனா டிசைன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேவ் கைட் போர்ட்டு போகணும். வேவ் கைட் போர்ட்டு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து போர்ட்டை செலக்ட் பண்ணணும். இதுதான் நம்மளோட போர்ட்டு. பிக் ஃபேஸ் கொடுத்துட்டு இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எப்பவுமே நம்ம எல்லா வீடியோலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி போர்ட் எக்ஸ்டென்ஷன் கோஎஃபிஷியன்ட் இதை கண்டுபிடிக்கணும். கால்குலேட் 7.18 வருது. இவனை வந்து எடுத்துட்டு போயிட்டு இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே 7.18. இதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து ஒரு வேவ் கைட் போர்ட்டை உருவாக்க போகிறோம். சிமுலேஷன் போயிட்டு வேவ் கைட் போர்ட் சேம் அதே ஸ்டெப்ஸ் தான். நமக்கு டிசைனில் சைஸஸ் மாறும், அதே மாதிரி லென்த் எல்லாமே மாறும். SH இதுவும் ப்ரிவியூ கொடுத்து யூஸ்வலாக எப்படி வருவோமோ அதே மாதிரி வந்திருக்கு. ஓகே, வேவ் கைட் போர்ட்டும் வந்துருச்சு. இதுக்கப்புறம் சிமுலேஷன் தான் பாக்கி. இப்போ செட்டப் சால்வரில் நார்மலைஸ் டு ஃபிக்ஸ்ட் இம்பிடன்ஸ் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இது ரன் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே, நமக்கு வந்து சிமுலேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம 1D ரிசல்ட்டில் எஸ் பேராமீட்டர் கிராஃப் பார்ப்போம். இது வந்து நமக்கு 0.868 கிட்ட வரணும். ஓகே, 858 கிட்ட வந்திருக்கு. கிட்ட இருக்கு. ஓகே, கரெக்டு தான். இப்போ வந்து நமக்கு இதோடைய பேண்ட்வித் கண்டுபிடிக்கணும்னா -10 dBலேருந்து -10 dBல எந்த 2 லைன் டச் ஆகுதோ, அந்த வேவ் எங்கே டச் ஆகுதோ அதை வந்து நம்ம ஹையர் கட் ஆஃப் லோயர் கட் ஆஃப்னு எடுத்து நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்தோம்னா நமக்கு வந்து பேண்ட்வித் கிடச்சிரும். இது வந்து S11 வேல்யூ வந்து 0.842 சம்திங் வருது. ஓகே, இதோடைய ஃபார் ஃபீல்டு கிராஃபு இதுதான் நம்மளுடைய ஃபார் ஃபீல்டு கிராஃபு. ஸ்ட்ரக்சரோடைய பார்த்தோன்னா டிரான்ஸ்பரன்சி வந்து ஃபார் ஃபீல்டு டிரான்ஸ்பரன்ட் கொடுத்துட்டோன்னா நமக்கு வந்து Z டைரக்ஷனில், அதாவது இந்த பேட்சுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ரேடியேஷன் அதிகமாக இருக்குது.
ஓகே. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மட்டும் லைக் போடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து கேடன்ஸ்ன்ற சாஃப்ட்வேர் எடுத்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கும் இதே மாதிரி சப்போர்ட் பண்றீங்க நம்புறேன். தேங்க்யூ.